சுரேஷ் பாபு சார், இப்போ மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு, அதாவது பெஹல்காம் சம்பவத்தில் நடந்து 26 பேருடைய மரணங்கள் என்பதை கடந்து இந்திய பிரதமருக்கே விடுக்கப்பட்ட சவால், ஒரு 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தில் ஒரு பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டது. அதற்கு அரசு எடுத்த முன்னெடுப்பு என்பது ராஜாங்க ரீதியாக இந்த போருக்கு முன்னால் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் அனைத்து நாடுகளும் முற்று கவனித்துக் கொண்டிருந்தன. அதற்கு பிறகு எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்தியாவின் மீது குறை சொல்லாத அளவிற்கு நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. ஆனால் அமெரிக்க அதிபரின் பேச்சிற்கு பிறகு உடனே போர் நிறுத்தம் என்றால் எப்பேற்பட்ட உத்தரவாதம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம இப்போ நீங்கள் நம்ம 345க்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் நடந்தக்கூடிய ஒரு சிறிய விஷயம். இது ப்ரீஎம்ப்ட் என்ன நடந்ததுன்னு இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்த்ரி மட்டும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மே 12 கிளியராக தொடரும்னு அதில் சொல்லியிருக்கார். ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். இது நம்ம இன்னும் கன்க்ளூஷனுக்கே வரல. என்னென்னலாம் டிமாண்ட் பண்ண போகிறோங்கிறது தற்காலிகம். இது அப்போ என்னென்ன இருக்கும், எத்தனை டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எல்லாம் கொடுப்போம், யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம டிமாண்ட் நிச்சயம் வைப்போம். நிச்சயமாக இது ஃபஸ்ட் திங். பகல்காமுக்கு பொறுத்த வரைக்கும் நடந்ததுக்கு அப்புறமேல் நம்ம 12 நாளாக எந்த விதமான எல்லா விதத்தோட சீஸ்ஃபயரையும் வயலேட் பண்ணது பாகிஸ்தான். நம்ம எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கில் மட்டும்தான் இருந்தோம். என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகள், எந்த மாதிரி தீவிரப்படுத்த வேண்டியது, அவங்களோட தீவிரவாத முகாம்களை அழிக்க வேண்டியது, இதை பற்றி மட்டும்தான் நம்ம இருந்தோம். 7ஆம் தேதி ஏர்லி மார்னிங் நம்ம ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தீவிரமான நம்மளுடைய தாக்குதல் ஒவ்வொரு விதத்துலையும் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் அதுலேயுமே கிடையாது. நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட நிறையா மேஜர் லெவலில் நிறையா பலுசிஸ்தான் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தில் எல்லாமே அவங்களாம் இன்டர்னல் சிவில் வார்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. பொருளாதார நெருக்கடி மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது. அவங்களோட மெயின்டெனன்ஸே பண்ண முடியாமல் இருக்கு. ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கும் அதுக்கு எல்லாமே நிறையா அவங்க எல்லாமே லைவாக அவங்களோட PF-15 மிசைல்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு. அவங்களோட நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருக்குது, போதுமான அணு ஆயுதங்கள் இல்லை, பலம் குறைவு, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தாக்குதல் தொடுத்ததில் அவங்களும் சளைக்கலையே, தொடுத்துட்டு தானே இருந்தாங்க. அதெல்லாம் நார்மல் ஷெல்ஸ், ஆர்ட்லரி ஷெல்ஸ், அதெல்லாமே பெரிய லெவலில் அவங்கள்ட்ட ஒன்றும் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மள மாதிரிலாம் மேக் இன் இந்தியா மாதிரிலாம் இன்றைக்கெல்லாம் நம்ம அவங்கள விட அபவுட் மோர் தென் 50 to 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கும் இன் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸில். இன்றைக்கி நம்ம 25,000 கோடி நம்ம மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் மேக் இன் இந்தியாவில். அது எல்லாத்தையுமே ஸோ நம்மளோட டைவர்ஸ்ஃபைடாக வித்தின் த ஸ்டேன் ஆஃப் நியர் அபவுட் 14-15 இயர்ஸில் நம்ம நிறைய டெவலப் ஆகிட்டோம். DRDOலேருந்து நம்மள்ட்ட எல்லாமே இண்டிஜினியஸாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வச்சுருக்கோம். இப்போ இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதல்கள், ஏர்லி மார்னிங் நடந்த 3 ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஏர்பேஸஸ் தாக்கப்பட்டது எல்லாமே ரொம்ப மேஜர் செட்பேக் அவங்களுக்கு. ரொம்ப மேஜர் செட்பேக்ஸ். கடந்த 12 இடங்களில் ட்ரோன்ஸ் மூலியமாக தாக்குதல். இப்போ இந்த போர் கூட இந்த நிறுத்தத்திற்கு கூட முக்கியமான காரணம் பாகிஸ்தான் பின்வாங்கினதான் நினைக்கலாமா? நிச்சயமாக பின் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு MP அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எது பார்க்குறதுமே சரி, நிறைய விஷயத்தில் அவங்களோட பப்ளிக்கோட ஒப்பீனியன் இன்றைக்கி அவங்களோட ப்ரைஸ் ரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ ஒரு கிலோ சிக்கன் இஸ் 1000 rupees, ரைஸ் இஸ் இன் அபவுட் 450 rupees. அந்தளவுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஸ்கேர்சிட்டி ஆஃப் எடுத்து இதில் நிறைய விஷயத்தில் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான பெரிய செட்பேக்காக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் விரும்பவே இல்லை போகிற யாருக்குமே. அவங்களுக்குள்ள அவங்களோட இராணுவ தளபதிகள் அப்படின்னு சொல்கிற ஜென்ரல்ஸ் லெவல்ஸில் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கும், ஆசிம் முனீர் அவங்களோட இதுக்குமே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சரி அவங்க தே வாண்டட் டு சர்வைவ்னா அங்கே எப்பொழுதுமே ஒரு இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவங்க சர்வே பண்ண முடியுங்கிறது. ஏற்கனவே இப்போ தான் ஜனவரியில் தான் அவங்க $20 million லோன் வாங்கியிருந்தாங்க IMFலேருந்து. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப அவங்களோட பொருளாதார நிலைமையும் சரி, அவங்களோட இது பங்கு மார்க்கெட் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது. ஆக்சுவலாக தி ஜிடிபிங் இஸ் வெரி ஒஸ்ட் லெவலில் இருக்காங்க. பாகிஸ்தான் பணிஞ்சதுனால தான் இந்த போருக்கே ஒரு முடிவுக்கு தற்காலிகமான ஒரு முடிவு பணிய வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. நம்ம திரு சுரேஷ் பாபு சார், ஐயநாதன் சார் பேசுனதை கேட்டோம். ஐயநாதன் சாருடைய ஆதங்கம் மட்டுமல்ல, நிறைய இந்தியருடைய ஆதங்கமாக கூட இருக்கும். மிகப்பெரிய முன்னெடுப்பு
இந்த 7ஆம் தேதி தொடங்குவதற்கான அந்த போர் நடவடிக்கை முன்னாடி எடுத்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க ரீதியானது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து, ஏற்றுமதி இறக்குமதி ரத்து, எல்லைகள் மூடல், இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானில் வெளியேற்றம், மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு பட்ட அவமானத்திற்கு இந்தியாவில் ஒரு 26 பேர் அவமானப்படுத்தப்பட்டு சுடப்பட்டதற்கு ஒரு தீர்வு காண இந்திய அரசாங்கம் எதோ செய்ய போது எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான நடவடிக்கையும் தொடங்கினாங்க. திடீரென அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் என்பது இந்திய மக்களின் மனநிலையாகத்தான் ஐயனார் சார் பேசுனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய கருத்து? இல்லை, அவர் ஐயனார் சொன்ன ஒரு நிச்சயமான ஆதங்கம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்டு, ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் உண்டு. அந்த மாதிரிலாம் இருந்து உடனடியாக இந்த லெவலுக்கு வித்தின் 3 நாள் 4 நாள்லே சீஸ்ஃபயர் வருதுங்கிறது ரொம்ப இதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க ஜெய்சங்கர் சார், அது ஒரு பாகிஸ்தானுங்கிறது டெரரிசம் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் அவர் ஒரு முக்கியமான போஸ்ட் பார்த்துருக்காரு, ஒரு இறந்துருக்காரு, அதில் முக்கியமான தீவிரவாதிகளுக்கு போகிறது டெப்டி பிஎம் கூட அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இத்தனை 15 நாளாக பிளான் பண்ணிருக்கிறது. மெயினாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ எம்ஓடியோட மெயின் இஷ்யூ சிவிலியன் கேஷுவாலிட்டி எதுவுமே நடக்கக்கூடாது. இது ஃபுல் ஸ்கேல் வார நம்ம ஒன்லி ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பார்ட்னா 3 நாளோட ஆப்ரேஷன்லேயே இவ்வளோ ஒரு மோசமான நிலைவுகள் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஹெவி ஆகிடும். சிவிலியன் கேஷுவாலிட்டிக்கே நம்ம போவே இல்லை. ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூரோட மெயின் ஃபஸ்ட்டு எய்மே டெரரிஸ்ட் அவங்களோட பேஸ் கேம்ப்ஸு ட்ரைனிங் சென்டர்ஸ் அதெல்லாம் அழிக்கணும். அது முதல் நாள் நடந்தது. நைட்டு 1:44 ஏர்லி மார்னிங் வரைக்கும் அது 9 தாக்குதல்கள் பிஓக்கள். நெக்ஸ்ட்டு டே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, அவங்களுக்கு அம்முனிஷன் டெப்போஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்குமே மிலிட்ரி சம்பந்தம் நமக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தாமல் இந்தியா மீது எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய இடமா 12 இடங்களில் ட்ரோன் தாக்குதலுக்குமே விமான தாக்குதல் நடத்தியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் தான் முதல்ல. எந்த விதத்துலையுமே பெரிய மேஜர் லெவல்லையோ அவங்க சிவிலியனே கேஷுவாலிட்டி இல்லாமல் ஆஸ் பர் ஜெனீவா கன்வென்ஷன் படியோ எந்த இதுலையுமே நம்ம எந்த ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டி ஈவன் நம்ம எதிரி நாடாக இருந்தாலும் நடத்தக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக பிரதமர் சொல்லியிருக்க வேண்டியிருக்கணும். இல்லை நேஷனல் அட்வைசரி செக்யூரிட்டி அட்வைசரி அப்படி தான் இருந்திருக்கு, இன்னமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது பாகிஸ்தான் ஒவ்வொரு வாட்டியும் சிவிலியன் ஆனால் நம்ம பூஞ்சு கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்லையுமே ஜம்மு காஷ்மீரில் 8 மாவட்டங்களுமே எஸ்பெஷலி பூஞ்ச் அண்ட் குப்வாராவில் முந்தானத்துலேருந்து அதை ஃபயரிங் பண்ணிடுறதுலேருந்து 3 நாளுக்கு முன்னாடி ஃபயரிங் பண்ணிடுறதுலேருந்து குருதுவாரா அடிபட்டிருக்கு, கோயில்கள் அடிபட்டிருக்கு, குழந்தைகள் 18 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டிஸ் 35 சிவிலியன்ஸ்க்கு மேலே இறந்துருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இது ஒரு மோசமான நிகழ்வு. சிவிலியன் கேஷுவாலிட்டி இருக்குது. இதுக்கப்புறமும் நம்ம சீஸ்ஃபயர் வந்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா இதை மாரியும் ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க. இந்திய தரப்பில் நம்ம இந்திய தரப்பில் ஏன்னா இது அடுத்த ட்ரிப் மோசமான நிலைமைக்கு அவங்க ஏன்னா அவங்களோட ஒரு டெரரிசம் இண்டஸ்ட்ரி உருவாக்குறது அவங்க என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை திருப்பி இதே பண்ணிட்டாங்கன்னு சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி ஆகிறோம். ஏன்னா வார் இப்போ இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். இந்த ஃபஸ்ட் லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகும்போது சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஜாஸ்தியாக ஒரு சான்சஸ் நிறைய இருக்கும். பொதுமக்களுடைய இல்லை, ஏன்னா பாதிப்புகள் நம்ம அடுத்தது வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் அடிப்போம். வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் அடிக்கும்போது என்ன ஆகும்னா இபி அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கரண்ட் கட் ஆஃப் ஆகிடும். 10-15 நாள் கரண்ட்டே இல்லாமல் போயிடும். நம்ம இப்போயே ஒன்லி கம்யூனிகேஷன் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற டெரரிஸ்ட் கேம்ப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கு. இதெல்லாம் மனதில் கொண்டு தான் இந்திய அரசும் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்குங்கிறீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு 3 நாளில் அவங்க நிச்சயமாக அவங்க மற்ற கண்ட்ரிஸ் அழுதுருப்பாங்க. இந்த மாதிரி 3 நாளில் பாகிஸ்தான் பின்வாங்கலாம். நம்ம அமைதி நடவடிக்கைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, அமைதி நடவடிக்கை போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் போர் நிறுத்தத்துக்கு இவங்க இனிஷியலாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஃபர்தராக நம்மளும் எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது 26 பேருக்கு. ஆனால் பட் என்னன்னா 1980க்கு அப்புறமேல் நிறைய பயங்கரவாத நடவடிக்கைகள்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. இதை இது இஸ் நாட் எ சொல்யூஷன் அப்படிங்கிறத எல்லாருமே ஆதங்கம். உங்களுடைய நிறைவு கருத்துக்கு வாங்க சார். இப்போது
இதில் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து இந்த முக்கியமான நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்க விஷயம் வந்து காரணமே வந்து அவங்களோட சீஸ்ஃபயர் வயலேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அவங்களோட பகால்கலாம் அட்டாக்லேருந்து. இப்போது இந்த அமெரிக்கா இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து இதை வந்து நம்ம மே 12 அடுத்த கட்ட தற்காலிகமாக இன்றைக்கி நடந்த டிஜிஎம்ஓ மட்டும்தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சீஸ்ஃபயர் 3 மணிக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. 12 எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் நமக்கு சமாதானத்து பேச்சுவார்த்தைகள்லாம் வந்துங்களோ அவர்கள் முன்னிலையில் அந்த நாட்டோட தூதுவர்கள்லாம் அழைத்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கணுமோ அது அவர்கள் முன்னே கொடுத்து இதை பாகிஸ்தான் இந்த டைம்ஸ் வித்தின் த டைம்ஸ்குள்ளே நிறைவேற்றணும்னு சொல்லணும். ஒன்று அந்த கோரிக்கையை வைக்கணும். ரெண்டாவது பிஓகே பிரச்சனையும் காஷ்மீர் பிரச்சனையும் இதில் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ராஜாங்க ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். நல்லது சார். அது முக்கியமாக இது வந்து வேகமாக இது மே 12 பயன்படுத்தி இந்திய அரசாங்கம் இதை வந்து மே 12 ரொம்ப இந்திய அரசாங்கம் செய்யணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை.